தி காமெட் போயம் பை நார்மன் லிட்டில்ஃபோர்ட். காமெட் அப்படிங்கிறது வால் நட்சத்திரம். இந்த போயம் ஃபுல்லாகவே ஒரு வால் நட்சத்திரம் எப்படி ட்ராவல் பண்ணி வருது, அது பூமிக்கிட்ட வந்தால் என்ன ஆகும், அது எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வால் நட்சத்திரத்தை பற்றியே சொல்லியிருப்பாங்க. ஓகே, போயம் பார்த்துடலாம். Rampaging through the heavens, never stopping day or night, a spectacle of a lifetime, a comet in full flight. Rampaging அப்படிங்கிறதுக்கு நம்ம புக்கில் கொடுத்துருக்க கிளாசரியில் ஒரு ஏரியா வழியாக போகிறப்போ அது வந்து நிறையா சத்தத்தை உருவாக்கி அதனால டேமேஜும் உருவாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரேம்பேஜிங் அப்படிங்கிறதுக்கு மூர்க்கத்தனமாக வெறித்தனமாக அப்படிங்கிற மீனிங்கும் இருக்குது. இதில் ஹெவன் அப்படிங்கிறது ஸ்கையை ரெஃபர் பண்ணுது. இப்போ நம்மளோட பிளானட் எல்லாமே எங்கே இருக்கும், ஸ்கையில் தான் இருக்குது. அண்ட் ஸ்டார்ஸ் எதுனாலுமே அது ஸ்கையில் இருக்குது. அப்போ இந்த காமெட்டும் எங்கேருந்து தான் வரும், ஸ்கையில் இருந்து தான் வருது. அப்போ வர வழியில் ஏதாவது ஸ்டார் இருந்தது அப்படின்னா அது இடிச்சிட்டு தான் வரும். ஸோ அது வர ஃபோர்ஸில் அதுக்கு அந்த வழியில் எது இருந்தாலும் அதை இடிச்சிட்டு அது வரப்போ கண்டிப்பாக டேமேஜ் ஆகும், சத்தம் வரதான் செய்யும். அதை கூட இதில் ரெஃபர் பண்ணலாம். அந்த காமெட் சத்தத்தை எழுப்பி ரொம்ப அந்த டேமேஜெல்லாம் உருவாக்கிட்டு அது வந்து ஒரு மூர்க்கத்தனமாக ஹெவனில் அந்த ஸ்கையிலேருந்து அது பறந்து வருது. அண்ட் டே அண்ட் நைட்டுன்னு பார்க்காம அது எப்போவுமே ஸ்டாப் ஆகாமல் கண்டினியூஸாக எந்த பிரேக்குமே எடுக்காமல் பறந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்பெக்டக்கிள் அப்படிங்கிறது ஒரு அன்யூஷுவலான ஒரு ஈவெண்ட். அது நம்மளோட அட்டென்ஷனை அட்ராக்ட் பண்ணுறதா இருக்கும். இப்போ நம்ம தமிழில் சொன்னோம் அப்படின்னா ஒரு அற்புதமான காட்சி, அதிசயமான காட்சி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு காமெட்டை வந்து அது ஃபுல் ஃபோர்ஸில் பறந்து வரும்ல, அதை பார்க்குறது தான் நம்மளோட லைஃப் டைம்லேயே பார்க்குற ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கும், ஒரு அதிசயமான காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Faster than a cheetah with a tail that smiles long, bigger than a mountain, so powerful and strong. சீட்டா அப்படிங்கிறது சிறுத்தை. ஆனிமல்ஸ்லேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடியது சிறுத்தை தான். ஸோ அது வந்து சீட்டாவை விட ஃபாஸ்ட்டாக வருது. அண்ட் அதோட வால் வந்து மைல்ஸ் கணக்கில் அது ரொம்ப நீளமாக இருக்குது. அண்ட் ஒரு மவுண்டெயினை விட அது வந்து பெருசாக இருக்குது, ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The outer ice is melting, causing vapor from the force and leaves a trail behind it as it travels on its course. காமெட்டே ஒரு ஐசி சோலார் பாடி தான். அதனால் அதோட அந்த அவுட்டர் லேயரில் இருக்கிற அந்த ஐஸ் வந்து அது மெல்ட் ஆகுறப்போ அதுலேருந்து நீராவி வந்து வருது. அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக வரப்போ அந்த ஐஸ் மெல்ட் ஆகுது. ஸோ அதுலேருந்து நீராவி வருது. அந்த நீராவி எல்லாமே அந்த காமெட் போகிற அந்த இடத்துல வந்து ஒரு வழித்தடம் மாதிரி அதுக்கு பின்னாடி உருவாகுது. இப்போ ஃப்ளைட் போன பாதையில் பார்த்திங்கன்னா ஒரு லைன் உருவாகி இருக்கும்ல ஒயிட் கலரில், அதே மாதிரி இந்த காமெட் போகிற வழியிலையும் அந்த நீராவியால் ஒரு வழித்தடம் உருவாகி இருக்குது. அண்ட் அது வந்து எந்த இதையுமே யோசிக்காத மாதிரி அதோட பாதையில் அது பயணம் பண்ணி போய்கிட்டே இருக்குது, ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்குது. If one should come too close to Earth, the atmosphere will shake, with shock wave reaching to the ground, causing the land to quake. ஒரு காமெட் பூமிக்கு பக்கத்தில் ரொம்ப அது க்ளோஸாக வந்தது அப்படின்னா அந்த அட்மாஸ்பியரே குலுங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குலுங்குறப்போ அதில் இருக்கிற அந்த ஷாக் வேவ், அந்த அதிர்வலைனால் அந்த கிரவுண்டை அது வந்து ரீச் பண்ணுறப்போ அந்த பூமி அதிர்ச்சி கூட உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. காமெட் ரொம்ப க்ளோஸாக நம்மளோட பூமிக்கிட்ட வந்தது அப்படின்னா அட்மாஸ்பியரே குலுங்கும். அண்ட் அதுலேருந்து வர அந்த ஷாக் வேவ் வந்து நம்மளோட அந்த நிலத்தை அது வந்து ரீச் பண்ணுறப்போ அதனால் பூமி அதிர்ச்சி கூட உண்டாகும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க. Scientists say the chemicals in the dust they leave behind could have started life on the earth which resulted in mankind. சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க அது அந்த டஸ்ட்டில் விட்டுட்டு போன கெமிக்கல்ஸில் இருந்து தான் இந்த பூமியில் லைஃபே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. அதோட ரிசல்ட்டாக தான் இந்த பூமியில் வந்து மனுஷங்களே உருவானாங்க அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. I cannot say if this is true. I do not have the right, but I know no better spectacle than a comet in full flight. இது உண்மை அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது, அதுக்கான ரைட்ஸும் என்கிட்ட இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், காமெட் வந்து அந்த ஃபுல் ஃபோர்ஸில் பறந்து வரதை பார்க்குறது தான், பார்க்குற அந்த ஒரு அற்புதமான காட்சி தான்
ஒரு சிறந்த காட்சி, அதை விட ஒரு பெட்டரான ஒரு அற்புதமான காட்சி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த போயம் முடிக்கிறாங்க. Hope you understand. If it's useful, like, share and subscribe and share with your friends and family. Thanks for watching.